ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிசினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க கோல்டு படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சர்வைவல் த்ரில்லர் ஜானர் படமாக எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோவும் கூட ஒருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒரு பாலைவன பகுதியில் போயிட்டு இருக்கும்போது அவங்க கண்ணு முன்னாடி பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு மிகப்பெரிய தங்க கட்டி ஒன்று கிடைக்கும். அதை பார்க்குறாங்க. பார்த்ததும் பயங்கர ஆசைப்படுறாங்க. அதை எப்படியாவது தோண்டி எடுத்து மிகப்பெரிய பணக்காரன் இன்னும் செட்டில் ஆயிடணும் அப்படின்ட்டு பார்க்குறாங்க. ஆனால் அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா அதை எடுக்கிற அளவு எக்யூப்மெண்ட் இல்ல. காரை வச்சு இழுத்து ட்ரை பண்றாங்க, இருந்தாலுமே முடியல. அதுல பாத்தீங்கன்னா ஒருத்தர் நான் போயிட்டு எக்யூப்மெண்ட்லாம் வாங்கிட்டு வரேன்ட்டு அவரு போறாரு. இப்ப நம்ம ஹீரோ மட்டும் அங்க தனியா இருக்காரு. அந்த தங்க கட்டியை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும் அப்படின்ட்டு அங்க அவருக்கு பல பிரச்சனைகள் வருது. வெயிலோட தாக்கம் அதிகமா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தண்ணியும் இல்லாம போகுது. அங்க பாம்பு, காட்டு விலங்கு அப்படின்ட்டு பல விஷயங்கள் வருது. அதுகிட்ட இருந்தெல்லாம் சர்வே பண்ண வேண்டியதா இருக்கு. அதையும் தாண்டி அங்க வர ஒரு சில மனிதர்கள் அவங்க கிட்ட இருந்தும் அந்த தங்க கட்டியை பாதுகாக்க வேண்டியதாகுது. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அடுத்து நடக்கிற சம்பவங்கள்ல என்ன கடைசியில் இவங்களை அந்த தங்க கட்டியை எடுத்தாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட்டை பற்றி பார்க்கலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஜாக் எஃப்ரானோட பெர்ஃபார்மன்ஸ் தான். ஒரு அல்டிமேட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. படத்தோட பெரும்பாலான நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் தனியாக தான் இருக்காரு ஸ்க்ரீனில். அவரு அங்கே எப்படியாவது சர்வே பண்ணி ஆகணும்ட்டு பண்ணுற விஷயங்கள்லாம் ரொம்ப நீட்டாகவே பெர்ஃபார்மன்ஸில் காமிச்சிருக்காரு. அதே மாதிரி அந்த பாலைவனத்தோட அழகாகவும் அந்த விஷுவல்ஸை வச்சு நம்மளை மிரட்டி விட்டுருக்காங்க. இங்கேருந்து எப்படா இவன் தப்பிக்க போகிறான், எப்படா அந்த தங்கத்தை எடுக்க போகிறான் அப்படின்ற ஃபீல் நமக்குள்ள வர அளவு சூப்பரான ஒரு விஷுவல்ஸை கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கலி படம் சவுண்டாகவே இருந்ததுன்னு சொல்லலாம். இந்த படத்தோட நெகட்டிவ் பற்றி பார்த்தீங்கன்னா படம் ஸ்லோவாக தான் போகும். ஆரம்பத்தில் எண்டு வரைக்குமே ஸ்லோவாக தான் போகும். பல நேரங்களில் ஒருத்தர் மட்டுமே இருந்துட்டாரு, சர்வே பண்ணுறதுக்காக என்னெல்லாம் பண்ணுறாரு அப்படின்ட்டு ஒரே இடத்துல பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு சில இடங்களில் நமக்கு சலிப்பை தட்டதான் செய்யுது. அதையும் தாண்டி படம் ப்ரெடிக்டபிளாக தான் இருக்கு. மொத்தத்தில் என்கிட்ட கேட்டிங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். ஒருத்தனுக்கு தங்க கட்டி கிடைச்சா அவன் பணக்காரன் ஆயிடலாம் அப்படின்ட்டு சொல்லப்படுற நிலைமையில அதுவே எப்படி உனக்கு சாபமாக மாறுது அப்படின்றது தான் படம். இந்த படத்துக்கு நம்ம ரேட்டிங் கேட்டிங்கன்னா 10க்கு 5 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.